தேர்தல் நெருங்கி விட்டது. 23 வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பிரச்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காதில் கேட்க முடியல, மாற்றி அலிகேஷன்ஸு, சண்டை சச்சரவு, கத்தி எடுத்து கொடுத்தா 2 பேர் வெட்டிக்கு வாங்கிலாட்டுக்குது. அந்தளவுக்கு வந்து சண்டையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. எங்களோட தொகுதி அவினாசி, என்னோடய சொந்த தொகுதி. இதில் என்னென்னா மற்ற தொகுதியெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியும், நம்ம தொகுதிங்கிறப்போ கொஞ்சம் கிளியராகவே நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த தொகுதியோட நிலவரத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நாம் தமிழர் மேனகா அப்படின்ட்டு வந்து ஒருத்தங்க போட்டி போடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமலி, நம்ம டிவிகேலேருந்து கமலி அவங்க வந்து போட்டி போடுறாங்க. திமுகலேருந்து ஒரு அட்டகாசமான வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அதே மாதிரி இந்த தடவை வழக்கமாக இது வந்து அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட தனி தொகுதி. இது அதிமுக வந்து இந்த தடவை பாஜகவுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்குது. இப்போ சிட்டிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எல் முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டி போடுறாங்க. ஸோ இதில் என்னென்னா வேட்பாளர்களாக நீங்கள் பார்க்கும்போது கமலி அப்படிங்கிறவங்க அவங்க நாமக்கல் சம்திங் அந்த மாவட்ட செயலரோட மனைவி அப்படின்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரச்சாரங்கள் வந்து இப்போ தான் லிமிட்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஓட் ஷேர் வந்து நல்ல ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குறைந்தது 20,000 to 30,000 ஓட்டுகள் வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அவினாசியில் இருக்கிற கிரவுண்டு சப்போர்ட் டிவி கேட்குறதுல அது வந்து அவ்வளோ பலமாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து பெரிய தீவிரமான பிரச்சாரங்கள்லாம் இல்லை, ஆனாலுமே அது நடக்குது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு அதோட கேண்டிடேட்ஸ் நிறைய பேர். ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவினாசியில், அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் போய் மரம் நடுவர். அதே மாதிரி சட்ட ஆலோசனை மையம் வச்சுட்டு இலவசமாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன இந்த ஃபார்ம் நிரப்புறது, இல்லை வந்து சின்ன பேசிக்கான அந்த சட்ட ஆலோசனையோ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம். ஸோ நாம் தமிழருக்கு அவினாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸ் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அதனால் பிரச்சாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியல. நான் இப்போது சொல்கிறேன், நாம் தமிழருக்கு மட்டும் அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் கிடைக்கிறப்போ அவங்களுடைய வீச் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல கேண்டிடேட்ஸ் போடுவாங்க, நல்ல அரசியல் பேசுகிறவங்க, ரொம்ப மக்களை வந்து ரொம்ப கேர் பண்ணி பேசுகிறவங்க தான் போடுவாங்க. அவங்க சித்தாந்தம் இதெல்லாம் மேலே நீங்கள் சண்டை போடலாம் போடாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நீங்கள் கேண்டிடேட்ஸாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நியாயமானவங்க தான் அந்த கேண்டிடேட்ஸாக போடுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனகா. நல்ல கேண்டிடேட். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த பேக்கிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு குறையுது. அப்படிங்கிறங்காட்டிக்கு ரீச் நிறைய இடங்கள் நாம் கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை தம்பி நம்ம ஏரியாக்கெலாம் வந்த மாதிரியே தெரிலையே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வருது. கோகிலாமணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை போய் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இளம் வயதுன்னு நினைக்கிறேன். அந்த திமுக கேண்டிடேட் லிஸ்ட்லேயே ரொம்ப ஐ திங்க் 26 இயர்ஸில். இன்னொன்று அவினாசி பூர்வமாக கொண்டவர், ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ள, அதுபோக திமுக அரசாங்கத்தால் அவங்களுடைய திட்டங்களால் பெனிஃபிட் ஆகி அவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டான்ச் திராவிடியன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் அவங்கள. அவங்களுக்கு அகெயின் நிறைய பேர் வர்றாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் ஆனால் பயங்கரமான ஃபோர்ஸோடு அவங்களுக்கு ஒரு பேக்கிங் இருந்து ஒரு தள்ள முடியுதா? இது என்ன பிரச்சனை இந்த தடவை ரொம்ப இந்த தொகுதி இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஓட்டு பிரிகிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப ஈஸியாக எந்த பார்ட்டியுமே, எந்த பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவோங்க அப்படின்னு வந்து யாருனாலுமே சொல்ல முடியல. எல்லாருமே கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலை. அப்படிங்கிறங்காட்டிக்கு திமுக இருக்கிற ஸ்டால்வர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இந்த தொகுதிகளில் நிற்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தொகுதிகள் இதை ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட பொறுப்பை ஜெயிக்கிறது இருக்குல்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு இதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்களால பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு தோற்றம் மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும். நல்ல கேண்டிடேட் நிச்சயமாக படுத்துனாங்கன்னா ஒரு நல்ல வரவு தான் அவினாசியை பொறுத்த வரைக்கும். கடைசியாக எல் முருகன் வந்து பார்த்திங்கன்னா தாமரை சின்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க. எம்பி எலெக்ஷன்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதெல்லாம் ஓகே. பட் இலையிலேருந்து டக்குன்னு தாமரைக்கு கை போகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பட் எல்முருகன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற அப்படி அது வந்து இனிஷியலாக போயிட்டு ஐயா தனபால் அவர்களை வந்து
எக்ஸ்எம்எல்ஏ அவங்கள போய் பார்த்து சால்வை போட்டு தான் வந்து இந்த விஷயத்தையே வந்து ஆரம்பித்தாங்க, இந்த பிரச்சார விஷயத்தையே வந்து ஆரம்பித்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கு இந்த இந்த வாரி இறைத்தல் அப்படிங்கிற மேட்டர்லாம் இருக்குல்ல, அதை வந்து யோசிக்காமல் பண்ணுறாரு அப்படிங்கிறது கேள்விப்படுறோம். தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி அரவணைச்சு போப்பா, அது போய் முட்டிகிட்டுலாம் நிற்க வேண்டாம்ப்பா, ஜெயிக்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருங்கப்பா அப்படிங்கிறதுல அதிமுகவை மெயினாக வந்து அதிமுகவுடைய அந்த சிஸ்டம் மொத்த சிஸ்டத்தையும் பயங்கரமாக அரவணைச்சு ஜாலியாக உட்காந்து பேசி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நீங்கள் போய் கேம்பெயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பின்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது. அண்ட் இன்னொன்று அவினாசியில் ஒரு ஜென்ரல் தாட் என்ன அப்படின்னா, ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறவர் அவர் வந்து நம்ம தொகுதியில் நிற்கும்போது நாளைக்கு அவர் தொகுதியை வெல்லும் போது ஈஸி அக்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். நமக்கு வந்து சித்தாந்தமாக ஆப்போசிட்டாகவே இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு சித்தாந்தமாக ஆப்போசிட்டாகவே இருந்தாலும் அதான் உண்மை அவினாசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திராவிட சித்தாந்தம் தான் ஒர்க் அவுட் ஆகும் அவினாசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து சுத்தமாக வேற ஒரு தேசிய சித்தாந்தம் அப்படிங்கிறப்போ சுத்தமாக வேற ஒரு மேட்ரு வந்து உள்ளே வருது. இருந்தாலும் ஸ்கீம்ஸ் வர்றது ஏதோ ஒன்று. ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 10-15 வருஷமாகவே அவினாசியை பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா, அடிப்படை தேவைகள் நிறைய இடத்துல வந்து பூர்த்தியாகவே இல்லை. இது அதிமுக இருந்திருக்கு, இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இல்லை அப்படிங்கல. ஆனால் என்னென்னா வேலையை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் ஒன்றுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்தார் ஐயா தனபால், மரியாதைக்குரிய ஐயா தான். அவங்க வந்து சட்டமன்றம் வந்த வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவினாசிக்கு நீங்கள் எடுத்து பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நிறைய பெரிய விஷயங்கள் செய்யலை. இதுதான் உண்மை. ஒரு அடிப்படை விஷயங்கள், ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து சரியாக செஞ்சுருக்கணும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவினாசி வந்து இப்போது ஒரு தண்ணீர் பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு வந்து அவ்வளோ பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து நிகழ்ந்துட்டுருக்குது. ஒரு குப்பைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேடாக அங்கங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் வந்து தேங்கி கிடக்குது. அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழியும் கிடையாது, முறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சரியான குப்பை வண்டிகள் கூட இன்னும் நிறைய ஏரியாஸ்க்கு வந்து போகாமல் இருக்குது. விவசாய நிலங்கள் அங்கே விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனை, இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக அட்ரஸ் பண்ணுறக்கே ஒரு கேண்டிடேட். ஏன்னா இது வந்து ஒரு அர்பன் ப்ளஸ் ரூரல் கம்பைன் ஆன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தொகுதி. இது அர்பன், செமி அர்பன், ரூரல், இது மூணுமே இருக்கிற ஒரு தொகுதி வந்து அவினாசி. ஸோ இது வந்து யாருமே இதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இந்த தடவை தான் இது விஐபி தொகுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்முருகன் அவருடைய வருகையினால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விஐபி தொகுதி. அவினாசியை வந்து முதல்ல நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆமாம்ல அப்படின்னு அவினாசியை பற்றி நேற்று சு வெங்கடேசன் வந்து பேசிகிட்டு இருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசுகிறார். நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில் இது பண்ணிகிட்ருக்கோம், எல்முருகன் வந்து அவர் ஜெயிக்கிறக்காண்டி அவினாசியில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து பேசுகிறாரு. அவினாசி பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. நம்ம தொகுதி பற்றியெல்லாம் பேசுகிறாங்கடா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அவினாசி பற்றியில் யார் பேசுகிறார், திருப்பூர்னு பேசுவாங்க, அவ்வளோதான். அவினாசி அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க. அப்போது அந்த முக்கியத்துவத்தை எல்முருகன் வந்து தந்திருக்கார். இன்னொன்று அவர் பிரச்சாரமே என்னென்னா கிரவுண்ட் ஒர்க்காக இந்த வேர்ட் கன்வெர்ட்டிங்கை ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேள்விப்படுறோம். வின்னிங் சான்சஸ் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஈஸியாலாம் எளிதாக ஜெயிச்சிட மாட்டார். டஃப் ஃபைட் இருக்கும். ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கான அந்த எட்ஜ் அப்படிங்கிறது வந்து எல்முருகன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் கோகிலாமணி அவர்களை வந்து எந்த வகையிலையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஒரு அட்டகாசமான ஒரு கேண்டிடேட். நிச்சயமாக அவினாசிக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் பொலிட்டீஷியன், அது சொல்லியே ஆகணும். ரொம்ப தெளிவான சிந்தனை, பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் தந்தா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமான நல்லதை முன்னாடி நின்று பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்க்ராட்சிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவங்க அப்படிங்கிறப்போ அது இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல வர்த்தியான கேண்டிடேட்டாக நான் பார்க்குறேன். அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்முருகனுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு 80% வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து கேள்விப்படுறோம். என்னென்னா ஒரு அவினாசி சேர்ந்தவனா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு அவர் ஜெயிச்சார் அப்படின்னா இந்த 5 வருஷம் நல்ல ஸ்கீம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த குடி தண்ணீர், காற்று, குப்பை, இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தார் அப்படின்னா பெரிய விஷயமா இருக்கும். இந்த ஊரை சேர்ந்தவனா ஒரு ரெக்வஸ்ட் வந்து அதை வைக்கிறேன். ஜெயிச்சார்னா அதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறேன். அவரோட வரவு அதாவது சொல்கிறேன், எனக்கு அந்த சித்தாந்தம் பெருசாக உடன்பாடு கிடையாது. டு பி ஆனஸ்ட், எனக்கு பாஜகவோட சித்தாந்தம் பெரிய உடன்பாடு கிடையாது. நாம் வந்து திராவிடம் இல்லை, கொஞ்சம் தமிழ் ப்ளஸ் திராவிடம்னு சொல்லலாம். அதான் நம்ம சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னென்னா கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இருந்தால் என்ன பிரச்சனை? இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்.
நீலகிரி தொகுதிக்கு ஆராசா அண்ணன் வந்து கேண்டிடேட்டாக இருக்காங்க. அவர் மேலே எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு கேண்டிடேட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கேண்டிடேட் அவர். இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு அன்னூர் டு அவினாசி ரோடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்டகாசமாக போட்டிருக்காங்க. அது அவர் உட்காந்து ஒரு வேலை பார்த்தது தான். அந்த மாதிரி நிறைய ஊட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, டெலிகம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் ஒரு எம்பியாக அட்டகாசமாக வேலை செய்கிறார். அப்போது நீங்கள் ஓட்டு போடும்போது உங்கள் தொகுதிக்கு யார் நல்லவங்கன்னு தான் பார்க்கணும் தவிர சித்தாந்தம் இருக்கணும் தான். ஒரு 10% 20% இருக்கணும் தான். பட் 80% அந்த வேட்பாளர் உங்கள் தொகுதிக்கு நல்லவரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நான் தப்பாக கூட இருக்கலாம், பட் என்னுடைய பார்வை வந்து இதுதான். ஸோ இறுதியாக அவினாசி வந்து ஒரு விஐபி தொகுதி ஆகிடுச்சு. சந்தோஷம். பார்ப்போம், அவினாசிக்கு நல்லதே நடக்குன்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.